முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எப்போதைய வாழ்க்கை மாறும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே துன்பமயமாக வாழ்க்கை இருக்குதுன்னு புலம்பினாயல்லவா? இதோ இப்போது நான் சொல்கிறத கேளு. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான அதிரடி மாற்றத்தை தான் இந்த அப்பன் முருகன் உனக்காக நாளைக்கு செய்ய போகிறேன். யோகம் இல்லை, அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்கு புது யோகத்தை கொடுத்து புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை புதுசாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே நீ என்னை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். வலியையும் வேதனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோ. ஒரே விஷயத்த ரொம்ப அதிகமாக போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் பயப்படாதே. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நீ யோசிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? என்ன நடக்கணுமோ அதன்படி நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கில் விட்டுடு. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. போனது திரும்ப வராது. இந்த அப்பன் முருகன் உனக்கு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எப்போதும் எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. கண்டிப்பாக சத்தியம் ஜெயிக்கும். உண்மையாக வாழக்கூடிய உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். உன்னை விட்டு போனவங்க எல்லாருமே நாளைக்கு உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையும் அந்தஸ்தையும் உயர்த்தி உன்னை அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீறு கொண்ட முருக பெருமானை போற்றி போற்றின்னு இன்னும் இரவு தூங்க போகும்போது சொல்லிக்கிட்டே தூங்கு. நாளைக்கு நிச்சயமாக இந்த அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடியான மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறேன். நீ எந்த குறையும் இல்லாமல் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் முன்னாலான முயற்சியை செஞ்சுட்ட. அப்புறம் என்ன, அதுக்கான முடிவை என்கிட்ட விட்டுடு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் முடியும்படியும் நாளைக்கே ஒரு அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி தர்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். இதுக்கு என்ன நடக்கும், என்ன பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதே. உனக்காக உரிய பலனை நீயே எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்குறேன். நீ செய்த முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய பலனை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்காமல் போகாது. நடக்கக்கூடாது நான் நினச்சதை நான் நடத்தவும் விடமாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு சரியில்லாத விஷயங்களை உன்னிடமிருந்து அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. அது உனக்கானது அல்ல. உன் தலைவிதிப்படி உனக்கு சந்தோஷத்தை தரும் அத்தனை விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை சரியான பாதையிலேயே செல்லுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ தயாராகு. நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் சேர்த்து நான் நல்ல பலனை கொடுப்பேனேன்னு செல்லுமே. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எது நல்லது நடக்கணும்னு காத்திருந்தியோ அது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். நீ தைரியமாக முன்னேறு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். வாழ்க்கைங்கிறது நீ நினைப்பது போலவோ பயப்படுவது போலவோ கிடையாது என் செல்வமே. வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். இப்போது உனக்கு பயமாக தோன்றுகிற விஷயம்தான் நாளைக்கு உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயமா மாறப்போகுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான ஒரு விஷயம்தான் நாளைக்கு உனக்கான ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இந்த அப்பன் முருகன் நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் தரமான விஷயங்களை நான் சிறப்பாக உன் கைகளில் கொடுப்பேன்.
நீ சந்திக்கிற போராட்டங்கள் அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. நீ அழுததையும் நீ வருத்தப்பட்டதையும் கவலைப்பட்டதையும் யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. உன் அப்பன் முருகன் நான் பார்த்தேன். உன் மனசில் இருந்த வலியும் நீ சொல்லாமலேயே மனசுக்குள்ளே அடக்கி வச்சு வருத்தப்படுற கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தானே நாளைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். நீ வடித்த கண்ணீரை வீணாக்காம அதையே ஆசீர்வாதமாக உனக்கு திரும்ப கொடுக்குறேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. நாளைக்கு உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அதிரடி மாற்றம் வரும். உனக்கான நல்ல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில் சிறப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சின்னா நீ தான் எல்லாத்தையும் மாற்றி செய்யணும். அதாவது எல்லாரும் செய்கிறத பார்த்து அதே போலையே நீயும் செய்யாமல் அடுத்து உங்கள் வேலையில் இப்படி தான் செஞ்சு முன்னேறினாங்களா, நம்மளும் அதையே செய்யலாம்னு யோசிக்காமல் மாற்றி யோசி. புதுசாக யோசித்து புது சிந்தனைகளோட வாழ்க்கையில் மாற்றங்களை செய்ய பழகு. மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் ஓடி ஒளியும். ஆனால் கழுகு மட்டும் மேகங்களுக்கு மேலே போய் பறக்கும். அப்போது தானே மேகங்களிலிருந்து விழக்கூடிய மழை தண்ணீர் அது மேலே படாது. அதே போல தான் நீயும் இருக்கணும். எல்லாரும் செய்கிறத செய்யாமல் ஒரு புது வழியை புது மாற்றத்தை கண்டுபிடிச்சு அதில் நீ களத்தில் இறங்கும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கும் என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் வாழ்க்கை கஷ்டமாகவே அழுக்காகவே இருந்தாலும் நீ மன தூய்மையோடு இரு. மன தூய்மையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வாழ்க்கையில் உயர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ மனசுடைஞ்சு போயிருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு அதையே உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் விஷயமாக இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கை அமைதியானதாக அழகானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்பிக்கை விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உன் பயத்தை அகற்றி உனக்கான நல்ல பாதையை நான் திறந்து வைக்கிறேன். இனிமே எந்த விதத்துக்காகவும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் நீ பயத்தை கட்டுப்படுத்தி பயத்தை அடக்கி தைரியத்தை உருவாக்கி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை விட்டுட்டு போன மனிதர்களுக்காக நீ வாழ்க்கையை பாதியில் நிறுத்தக்கூடாது தானே. வாழ்க்கையை வாழணும். உன் குடும்பத்துக்காக உன் குழந்தைகளுக்காக நீ நல்லபடியாக வாழணும். அதனால் உன் வாழ்க்கையை தொடர்ந்து நல்ல முறையில் எதிர்கொண்டு வாழ பழகு. சில நேரம் நண்பர்கள் விலகுவாங்க, எதிரிகள் நல்லவர்களாக மாறுவாங்க. இது எல்லாமே எல்லார் வாழ்விலும் நடக்கக்கூடிய விஷயம்தான். முயற்சிகள் தோல்வியாகும். தோல்வி நினைச்ச விஷயங்கள் வெற்றியை தரலாம். இப்படி எது நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலுமே கூட நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் குரலாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. ஒரு மனிதன் தன்னுடைய வலியையும் வேதனையும் உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு தன்னை வலிமை உள்ள ஆளாக எப்போது உணர்கிறானோ அப்போதுதான் அவன் மிகப்பெரிய ஆளாக உருவாக முடியும். நீயும் பொறுமையோடு இருந்தா இந்த அப்பன் முருகன் நானே உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் உனக்கென ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இத்தனை நாட்களாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அதை நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு பலன் கிடைக்கும்படியாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க என்ன பேசினாலும் யாராவது உன் முன்னேற்றத்தை தடுக்க நினச்சாலும் கூட அதை பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. ஏன்னா நீ ஏன் பாதுகாப்பில் இருக்க. யார் உனக்கு எதிராக என்ன பேசினாலும் என்ன நினச்சாலுமே கூட அது எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையை பாதிக்காது. நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க
உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். காரணம் இல்லாமல் நீ கண்டதையும் யோசித்து பயப்படாதே. முதல்ல மனசுக்கு அமைதியை கொடு. மனசு அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் பயம் குறைந்து தைரியம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீ உன் வாழ்க்கையில் எது மாறணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதைத்தான் அதிரடியாக மாற்ற போகிறேன். என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கை புது திசையில் பயணமாக போகுது. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ சுமந்த பாரமும் துக்கமும் மறைஞ்சு போய் உனக்கென ஒரு புது ஒளி ஆரம்பமாக போகுது. நீ இழந்த அமைதி நிம்மதியாக உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேரப்போகுது என் செல்லமே. நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி மன அமைதியை கொடுத்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கோபத்தை தூக்கி எறிஞ்சிரு. தேவையில்லாத கோபம்தான் உன்னுடைய சக்தியை தடுக்கும் விஷயமா இருக்கு. எல்லாரிடமும் அன்பாக பேசவும் பழகவும் கற்றுக்கோ. அது உன்னுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்கும். அன்பும் பாசமும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு நன்மையை தான் கொண்டு வந்து தருன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு உயிருக்கு நீ உதவி செய்வதன் மூலமாக, ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு நீ உணவு கொடுப்பதன் மூலமாக உன் தலைவிதி வேகமாக வெற்றிக்குரியதாக மாறும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எதையும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். செய்யும் செயல்தான் முக்கியம். நீ செய்யும் செயல்களை சரியாக யோசித்து நிதானமாக செயல்படும் போது உனக்கு இருக்கிற தடைகள் உடைத்தெறியப்பட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேருவேன் செல்வமே. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பாதையில் நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எந்த சக்தியாலும் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ இழந்ததை விட பெரியதை இப்போது நான் உனக்காக கொடுக்க போகிறேன். உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய பொறுமை வீணாக போகாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையே நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும்.